தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவர்கள் பாலனை தரிசித்த இன்று நமது திரு அவை இன்று திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடுகிறது. தங்களுக்கு மட்டுமே தரப்பட்ட அடையாளமாக யூதர்கள் கருதி வழிகாட்டும் விண்மீன் புறவினத்து மக்களாக கருதப்பட்ட ஞானிகளுக்கு வழிகாட்டுவதையே திருக்காட்சி பெருவிழா என்று நாம் அழைக்கிறோம். இவ்வாறு கிறிஸ்து என்னும் மெசியா யூத மக்களுக்கு மட்டுமானவர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த இனத்திற்குமே அவர் சொந்தமானவர். யூத மக்களை மட்டுமே மீட்க வந்தவர் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மனித குலத்தையே மீட்க வந்தவர் என்பதையே இத்திருக்காட்சி பெருவிழாவானது வெளிப்படுத்தப்படுகிறது. பொன் அரசருக்கு, வெள்ளை கோலம் மனிதருக்கு, சாம்பிராணி கடவுளுக்கு அடையாளமாக கருதப்படுகிறது. இறைவன் ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு மட்டுமே மீட்பு அளிக்க இசையவில்லை, மாறாக பூமியில் தோன்றும் எல்லா மக்களுக்கும் சாதி, இனம், மொழி, நாடுகளை கடந்து இறை திட்டத்திற்குள் வர வேண்டும் என்பது திருவுளமாகிறது. கீழ்திசை ஞானிகளின் வருகை இந்த பேராவலை ஏற்படுத்துகிறது. இவர்களை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடும் அருளும் இயேசு என்னும் ஒளியை நோக்கி பயணித்தனர். எனவே பாலன் மெசியா உலக மீட்பர் என்பதை உணர்ந்து நாமும் குழந்தை இயேசு உள்ளத்தோடு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாய் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடுகளை கலைத்து இறைவன் அருளும் மீட்பை பெற்றிட பாலன் இயேசுவிடம் வேண்டுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தார். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களில் இருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஜெபிப்போமாக. இறைவா, விண்மீன் வழிநடத்த ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரம் அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்த படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா இன்றைய முதல் வாசகத்தில் மெசியா வருகையின் போது எருசலேம் நகரில் நடைபெறும் நிகழ்வுகளை இங்கே அழகாக பதிவு செய்கின்றார். கடவுளின் மாட்சிமையையும் ஒளியையும் கண்டு பிற இனத்தவர்கள் அந்த ஒளியை தேடி வருவார்கள். செல்வங்கள் தேடி வரும். மக்கள் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவதைக் கண்டு எருசலேம் நகர் அகமகிழ்ந்திடும். அவர்கள் கடவுளின் புகழ்ந்து பாடுவார்கள் என்று முன்னுரைத்ததை கவனமுடன் செவிமடுப்போம். ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது. முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1-6. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உண்மையில் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூட்டும், காரிருள் மக்களினங்களை கவும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விண்பும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னிடம் வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும், மிதியான் ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருட்கள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. அவர் காலத்தில் நீதி தலை தோங்குவதாக. நீதான் உள்ளவரில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவராட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேவாவிலும் உள்ள அரசர்கள் நற்கொடைகளை கொண்டு வருவார்கள்.
அவனுக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். ஆண்டவரே இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார். திருத்தூதர் பவுலடியார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட மறைபொருளை பற்றி எடுத்துரைக்கின்றார். நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகின்றார்கள் என்றும் இயம்பும் இக்கருத்தினை கவனமுடன் செவிமடுப்போம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடல் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. 2ஆம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 2 முதல் 3 மேலும் 5 முதல் 6 வரை. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாக தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவரின் மறுவாக்கு. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம். அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 12 இறுதியாக. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான்.
அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லெகேமில் அவர் பிறக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லெகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள், அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரு மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றைக்கு ஒரு முக்கியமான விழா. என்ன விழா? ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. நம்முடைய முன்னோர்கள் அதை எவ்வாறு அழைத்தார்கள்? 3 ராஜாக்கள் விழா என்று அழைத்தார்கள். ஆமாம், அதனால் இன்றைக்கெல்லாம் பல பங்குகளில் வந்து எல்லோரும் வந்து பொங்கல் படைத்து அதை உண்டு மகிழ்வார்கள். இப்போ நம்ம பங்குலையும் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது. பூசை முடிஞ்சவொடனே உங்களுக்கும் பொங்கல் வழங்கப்படும் சொல்ல சொன்னாங்க. அதனால் இந்த 3 அரசர்கள் திருவிழா என்பது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விழாவாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 3 ஞானிகள் யார் யார்? 3 ஞானிகள் யார் யார்? நான் வருஷம் கேட்குறேன், அமைதியாக இருக்கீங்க. ஞாபக சக்தி ரொம்ப குறைவோ? சிஸ்டர்ஸ்லாம் சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். யார் யார்? பல்தசார், கஸ்பார், மெல்கியோர். ஃபஸ்ட்டு மெல்கியோர், அடுத்து கஸ்பார், அடுத்து பல்தசார். இவங்க 3 ஞானிகள். எந்த திசையிலிருந்து வருகிறார்கள்? கீழ் திசையிலிருந்து வருகிறார்கள். இன்றைக்கு முன்னுரையை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்திருந்தால் இந்த விழாவினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். என்ன அர்த்தம்? 2 வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா எல்லாரும் சேர்ந்து கையை தட்டுங்க. வெரி குட். ஆமாம், அதாவது இயேசு யூத இனத்திலிருந்து பிறந்தாலும் அவர்கள் இவர் என்னுடைய இனத்திலிருந்து பிறந்தார், எனவே எங்களுக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கொண்டாடக்கூடாது என்பதற்காக இந்த இயேசு என்பவர் பிற இனத்து மக்கள், நாமெல்லாம் பிற இனத்து மக்கள் தான், இந்த பிற இனத்து மக்களுக்கும் சொந்தம் என்று. ஆனால் நாம் இன்னைக்கு கோயிலே பட்டா போட்டு வச்சு உட்காந்துருக்கோம். ஒரு இடத்துல உட்காந்தா
நம்ம சாகுற வரைக்கும் அந்த இடத்த விட்டு என்ன செய்ய மாட்டேங்கிறோம், வேறு யாரையும் அங்கே உட்கார விட மாட்டேங்கிறோம். நம்ம கோயிலே பட்டா போட்டுக்கிறோம், நமக்கு மட்டும்தான் இந்த இடம் அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவே என்ன சொல்கிறாரு, நான் யூதர்களுக்கு மட்டுமல்ல, நான் பிற இனத்து மக்களுக்கும் சொந்தமானவன் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 3 ஞானிகளும் எங்கே போக வேண்டும், எங்கே போகணும், அவங்க எங்கே வராங்க, அவங்க எங்கே போகணும், பெத்லகேமுக்கு போகணும். ஆனால் எங்கே வராங்க, எருசலேமுக்கு வராங்க. எருசலேம் பெத்லகேம் பக்கம் பக்கம் கிடையாது, பஸ்ஸில் போனாவே 2 hours ஆகுது. ஆக இவ்வளோ தூரம் இருக்கிற இதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு ஜெருசலேம் வராங்க, எருசலேமுக்கு வராங்க. அங்கே போய் யாரை சந்திக்கிறார்கள், யாரை சந்திக்கக்கூடாதோ அவரை போய் சந்திக்கிறாங்க. இது இறை திட்டம். அதனால் அவங்க தெரியாமலோ அல்லது வேணும்னோ செய்யலை, இது இறைவனுடைய திட்டம். முதல்ல போய் யாரை சந்திக்கிறாங்க, ஏரோது அரசன். சந்தித்தது மட்டும் இல்லை, ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி அவன் தலையில் போடுறாங்க. என்ன, யூதர்களின் அரசனாக பிறந்திருப்பவர் எங்கே? யோசிச்சு பாருங்க. நம்ம முதலமைச்சர்கிட்டையோ பிரதமர்கிட்டையோ போய் அடுத்த பிரதமராக பிறந்திருப்பவர் எங்கே அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அடுத்த முதலமைச்சராக இங்கே ஒருத்தர் பிறந்திருக்கிறாராமோ அவர் எங்கே என்று கேட்டால் எவ்வளோ கோவம் வரும். பதவியில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இது மிகுந்த வேதனையையும் வருத்தத்தையும் அது தரும். எனவே யூதர்களின் அரசன், ஏற்கனவே இவர் யாரு, ஏரோது அவர்களுடைய அரசனாக இருக்கிறார். அவற்றே போய் யூதர்களின் அரசனாக ஒருவர் பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே என்று கேட்ட உடனே அவருக்கு தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு. தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு. உடனே அவர் என்ன செய்கிறாரு, பல மறைநூல் அறிஞர்களை எல்லாம் கூப்பிட்டு மெசியா எங்கே பிறப்பார் என்று பார்க்க சொல்லி கேட்குறார். அவர் எங்கே கரெக்டாக சொல்கிறாங்க எங்கே பிறந்திருக்க வேண்டும் என்று. பெத்லகேமில் தான் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறைநூலில் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவருக்கு அடி வயிற்றில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் யாருக்கும் தெரியாமல் இந்த ஞானிகளை தனியே கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையும் கேட்டு அறிந்து கொள்ளுகிறார். அறிந்து கொண்டு கடைசியில் என்ன சொல்கிறார், நீங்கள் போங்க, போய் அந்த பிறந்திருக்கிற யூதர்களின் அரசனாக பிறந்திருக்கிற பாலனை நீங்கள் தரிசியுங்கள். கடைசியில் அவர் எங்கே பிறந்திருக்கிறாரு என்கிட்ட சொல்லுங்க, காரணம் என்ன, நானும் போய் அவரை வணங்க வேண்டும். எவ்வளோ ஒரு பாசம் பாருங்க இயேசு மேலே. பாசமா? அது என்னது, வேஷம். என்னது, வேஷம். பாசம் கிடையாது, வேஷம். ஏன்னா அந்த பாலனை கொல்லணும். ஆமாம், நமக்கு போட்டியாக ஒருத்தன் வந்துட்டான், சாச்சிடணும். ஆமாம், செஞ்சிடணும். நம்ம பாணியில் இப்போ லேட்டஸ்ட் பாணியிலன்னா அவனை செஞ்சிடணும். அதுக்காக இந்த ஏரோது அரசன் ரொம்ப அக்கறையாக விசாரிக்கிற மாதிரி கேட்டு நீங்கள் எங்கே சொல்லுங்கிறான். ஆனால் அவர்கள் வந்தாங்களா? வரல. ஏன் வரல? கனவில் எச்சரிக்கப்படுகிறார்கள். ஐயா, அவன் உள்குத்து இருக்கு, உள்நோக்கு இருக்கு, அதனால் நீ திரும்ப அங்கே போகாதீங்க, வேறு வழியாக உங்களுடைய நாட்டிற்கு திரும்புங்கள் என்று சொன்ன உடனே அவங்க போயிடுறாங்க. இந்த 3 பேருமே யூதர்கள் கிடையாது, பிற இனத்தவரை சேர்ந்தவர்கள். இந்த மெல்கியோர், கஸ்பார், பல்தசார் இவர்கள் 3 பேருமே பிற இனத்தை சேர்ந்தவர்கள். எனவே இறைவன் அந்த விண்மீன் வழியாக, அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் நம்ம வீட்டுகளில் என்ன வைக்கிறோம், ஸ்டார் வைக்கிறோம், அப்படி தானே? அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் வீட்டில் நம்ம மேலே ஸ்டார் வைக்கிறோம். டிசம்பர் மாதம் பிறந்துட்டாவே நம்ம ஸ்டார் வைக்கிறோம். இதுதான் அடையாளம், வேறு ஒன்றுமல்ல. எனவே இறைவன் அந்த விண்மீன் வழியாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார். எதற்காக? பிறந்திருக்கிற இந்த பாலன் அவர் யூத இனத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் பிற இனத்தவருக்கும் அவர் சொந்தமானவர் என்பதை இந்த உலகிற்கு அறிக்கையிட வேண்டும் என்பதற்காக இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த நேரத்திலே நாம் ஒரு முக்கியமான இன்னொரு கருத்தையும் மனதில் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என்னவென்று கேட்டால், ஒரே ஒரு சிம்பிளாக யோசிக்கணும் அப்படின்னா, எப்பொழுது அந்த 3 பேரும் இயேசுவை முகமுகமாய் பாலன் இயேசுவை தரிசித்தார்களோ அப்பொழுது தங்களுடைய காணிக்கையை அவர்கள் செலுத்துகிறார்கள். பொன், தூபம்,
வெள்ளை போலம், இது பழையது, சாம்பிராணின்னு இப்போ நாம் சொல்கிறோம். காணிக்கை இதன் வழியாக அவர்கள் தங்களையே காணிக்கையாக கொடுக்கிறார்கள். தங்களையே அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். தங்களிடையே இருக்கின்ற பொருளை மட்டுமல்ல, தங்களையே கொடுத்ததனுடைய விளைவு அவர்கள் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ளுகிறார்கள். எனவே அவர்கள் கனவில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக நாடு திரும்பினார்கள் என்றால், இயேசுவை முகமுகமாய் தரிசிக்கின்ற பொழுது நம்மை சரியான பாதையை நோக்கி அந்த இயேசு வழி நடத்துவார் என்பதைத்தான் நாம் இன்றைய சிந்தனையாக நம்முடைய இல்லங்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். எனவே அவரை முகமுகமாய் தரிசிக்கின்ற பொழுது அவருக்கு நம்மால் என்ற பொருளையும் நம்மையும் காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை சிறப்பான விதத்திலே வழிநடத்துவார் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு காட்டுகிறது. எனவே இந்த விழாவன்று நாம் பல்வேறு சமயங்களிலே நாம் படுகின்ற வேதனைகளை நினைத்து பார்க்க வேண்டும். நாம் புலம்பி இருக்கிறோம், கடவுள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கொடுக்கவே இல்லை, நான் எது கேட்டாலும் நடக்க மாட்டேங்குது, நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது நடக்க மாட்டேங்குது, நான் ஒன்று நினைக்கிறேன் தெய்வம் ஒன்று நினைக்குது என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சமயங்களிலே தோல்விகளை தழுவுகின்ற பொழுதெல்லாம் நாம் அழுது புலம்புகிறோம், நாம் வேதனையிலே தவிக்கிறோம். ஆனால் நாம் கேட்க வேண்டிய ஒன்றே ஒன்று, இந்த இயேசுவை நாம் தேடி சென்றிருக்கிறோமா? இந்த இயேசுவை நாம் நாடி சென்றிருக்கிறோமா? அவரிடம் நாம் ஜெபத்தின் வழியாக பேசி இருக்கிறோமா? அவருக்கு நாம் நம்மையே காணிக்கையாக கொடுத்திருக்கிறோமா? எப்படி எவ்வளவோ தூரம் கடந்து இன்றைய ஞானிகள் அந்த பாலன் இயேசுவை தரிசிக்க வந்தார்கள். இவ்வாறு வாழ்க்கையிலே சிரமம் எடுத்து, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, நாம கோயிலுக்கு போறோமா, இவரை தேடி வந்திருக்கிறோமா, அல்லது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு வெளியூர் சென்று விடுகிறோமா, சொந்தக்காரவங்க வீட்டுக்கோ அல்லது வேறொரு நிகழ்வுக்கோ ஏதாவது சென்று விடுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். எனவே இவருடைய சந்திப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, இவரோடு பேசுவதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது, இவருக்கு நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்மை அவர் முழுமையாக வழி நடத்துவார். நம்மோடு அவர் பேசுவார், பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசுவது அப்பொழுதுதான் நம்முடைய உள்ளம் எனும் காதுகளிலே நமக்கு கேட்கும். அவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன பேசுகிறார், நம்மை எந்த வகையிலே அவர் வழி நடத்துகிறார் என்பது புலப்பட வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் இதோ இந்த பாலனை நாடி வருவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். வழிகாட்டும் நாயகனே இறைவா, மீட்பரை காண ஆவலோடு பயணத்தை மேற்கொண்ட 3 அரசர்களுக்கு விண்மீன் வழிகாட்டியது போல உம் திருமகனை முழுமையாக அறிந்து அவரின் சீடர்களாக வாழ துடிக்கும் எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், துறவிகள் தங்கள் சொல், செயல் மற்றும் வாழ்வு வழியாக இயேசுவை நோக்கிய எமது பயணத்தில் விண்மீன்களாய் செயல்பட அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். அரசருக்கெல்லாம் அரசரே இறைவா, 3 ஞானிகள் தங்கள் அரசர்களாய் இருந்தும் மெசியா என்னும் மீட்பரை காண ஆவலோடு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். அதே போன்று எங்களை வழி நடத்த நீர் கொடுத்துள்ள அனைத்து தலைவர்களும் 3 அரசர்களையும் இயேசுவின் தங்கள் பணிவாழ்வுக்கு மாதிரியாக கொண்டு எல்லா மக்களின் நலனுக்காகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும் ஆவலுடன் உழைக்க தேவையான அருள் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். திருக்காட்சி நிகழ்வின் வழியாக உன் அன்பு எல்லாம் மக்களுக்கும் வெளிப்படுத்திய இறைவா, கீழ் திசை அரசர்களை போன்று நாங்கள் எளிய மனதோடு திறந்த உள்ளத்தோடு வாழவும், எவ்வளவு எதிர்ப்புகள் தடைகள் எம் வாழ்வில் வந்தாலும் தொடர்ந்து உம்மை தேடி எம் வாழ்வை உண்மை சொந்தமாக்கிக் கொள்ள அருளை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவினை கொண்டாடி மகிழும் நாங்கள் அனைவரும் எடுக்கின்ற ஒவ்வொரு பக்தி முயற்சியிலும் பங்கெடுக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவை கண்டுணர்ந்து ஆவியிலும் உண்மையிலும் இயேசுவை வழிபட்டு 3 ஞானிகளின் இறை அனுபவத்தினை பெற்றிட வரம் தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். வாழ்த்து பெறுவீராக. வளர்மையில் நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்துவ மனிதர்கள் பங்குள்ள திருவிழமானாரி தண்ணீர் சமூகத்தின் மறைவுறுகிறார். நாம் மோதைகள் பங்குகிறோமாக. ஆண்டவரை அனைத்துலகம் நிறைவானி வாழ்த்து பெறுவீராக. வல்லன்மையில் இருந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயன்பான ரசத்தை ஒப்புக்கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மரமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இது முதல் தினமும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகிறோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது
ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது.
நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை
பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிழக்கில் அவரது விண்மீனை கண்டோம். ஆண்டவரை வணங்க காணிக்கைகளுடன் வந்திருக்கிறோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.